விலைவாசி அதிகரித்து விட்டது என்று அனைவருக்கும் தெரிகிறது. அதற்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்ற கருத்து இருப்பதை பரவலாக பார்க்க முடியும். ஆனால் சத்தமே இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையை விட வேறு பல பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளன. இது தொடர்பாக வரைகலை உதவியோடு விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணு. பொதுவாக விலைவாசி அதிகரித்து விட்டது அப்படிங்கறத நம்ம கடைக்கு போய் பொருள் வாங்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியற ஒரு விஷயமாவே இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா சத்தமே இல்லாம பெட்ரோல் டீசலை விட விலை உயர்ந்த பொருட்கள் பல இருக்கு. 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல தொடங்கி 2022 மார்ச் வரையிலான 8 ஆண்டு காலத்துல பெட்ரோல் விலை 31% தான் அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதை விட விலை உயர்ந்த பொருட்களுடைய டாப் 5 என்னென்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு அதற்கப்புறம் மற்ற பொருட்களை பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது கோழி இறைச்சி. இதன் விலை கடந்த 8 ஆண்டுகள்ல சுமார் 95% அதிகரிச்சிருக்கு. அடுத்ததாக சூரியகாந்தி எண்ணெய், இதன் விலை சுமார் 89% அதிகரிச்சிருக்கு. மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது மருத்துவ செலவுகள். மருத்துவ செலவுகள் அதனுடைய விலை அப்படிங்கிறது கடந்த 8 ஆண்டுகள்ல 72% அதிகரித்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் வருவது வெங்காயம். இதன் விலை சுமார் 68% அதிகரித்திருக்கிறது. 5வது இடத்தை பிடித்திருப்பது தொலைக்காட்சி பெட்டிகள், டிவி யூனிட்ஸ். இவற்றினுடைய விலை அப்படிங்கிறது கடந்த 8 ஆண்டுகள் 57% அதிகரித்திருப்பதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இவற்றை தொடர்ந்து கடந்த 8 ஆண்டுகள்ல டியூஷன் ஃபீஸ் 51%, பொதுவா அனைத்து காய்கறிகளுடைய விலையும் சுமார் 51% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் வாடகை அதிகரிக்கிறது இயல்புதான் அப்படின்னாலும் கடந்த 8 ஆண்டுகள்ல வீட்டு வாடகை 46% அதிகரிச்சிருக்கு. அன்றாடம் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் அதனுடைய விலை 40%, நெய்யினுடைய விலை 38% அதிகரிச்சிருக்கு. அரிசியினுடைய விலை அப்படிங்கிறது 21% அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பொருட்களினுடைய விலை அதிகரித்திருப்பதை போல வருமானம் அதிகரித்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. அதற்கு உதாரணமா வங்கியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெபாசிட்டிற்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டியை நம்ம மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது கடந்த 8 ஆண்டுகளில் தொடர்ந்து குறைந்து கொண்டேதான் இருப்பதை ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் சொல்லலாம்.